பர்டர்பேஷன் தியரி. பர்டர்பேஷன் தியரியில நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னா டைம் இண்டிபெண்டன்ட் இருக்கு, இன்னொன்னு டைம் டிபெண்டன்ட் இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம டைம் இண்டிபெண்டன்ட் பார்க்க போறோம். டைம் இண்டிபெண்டன்ட்லயே நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து நான் டீஜெனரேட், இன்னொன்னு வந்து டீஜெனரேட். டைம் இண்டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் அப்படின்னா டைமை சார்ந்து நமக்கு மாறாது. அதனால நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வந்து ஸ்டேஷனரி நிலையாக இருக்கும். இப்ப ஸ்டேஷனரி பர்டர்பேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது ஜெனரலாக நமக்கு வந்து பர்டர்பேஷன் தியரி எப்ப அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் டிஸ்டர்பன்சஸ் ஆர் அப்ளைட். டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலா இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணமா நீங்க ஒரு ஆட்டத்தை கொண்டு போய் ஒரு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது அல்லது வீக் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது அப்ப டிஸ்டர்பன்ஸ் கம்மியாகும். அந்த மாதிரியான சமயங்கள்ல நம்ம பர்டர்பேஷன் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ஸ்டார்க் எஃபெக்ட், சீமான் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து நம்ம வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சோம் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஹாமில்டோனியன் எப்படி இருக்கணும், ஒன்லி ஸ்லைட்லி டிஃபரெண்டா இருக்கும். ஹாமில்டோனியன் ஒரிஜினல் ஹாமில்டோனியனும் இப்ப நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்ச பிறகு உருவாகக்கூடிய ஹாமில்டோனியனும் எப்படி இருக்கணும், ரொம்ப வித்தியாசம் இருக்கக்கூடாது, ஸ்லைட்லி டிஃபரெண்டா இருக்கும். அடுத்து this method is most suitable when H cap is very close to Hamiltonian H naught. H naught என்றது அந்த எக்ஸாக்ட் ஹாமில்டோனியன், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத போது ஆட்டம் தனியா இருக்கும் போது இருந்த ஹாமில்டோனியன் H naught. H கேப்ன்றது என்ன எடுத்துக்கிறோம் நம்ம வந்து அப்படின்னா டோட்டல் ஹாமில்டோனியன். H இது வந்து என்னது டோட்டல் வேல்யூ, இது வந்து என்னது, இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ. இப்ப இந்த எக்ஸாக்ட் வேல்யூவோட இப்ப வந்து எக்ஸாக்ட் வேல்யூன்றது ஆட்டம் தனியா இருக்கும் போது, டோட்டல் வேல்யூன்றது ஆட்டத்தை கொண்டு போய் எங்க வைக்கிறீங்க, ஒரு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கிறீங்க. அப்ப எக்ஸாக்ட் வேல்யூ ஆல்ரெடி இருந்த ஹாமில்டோனியன் பிளஸ் இந்த வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது இல்லையா, அது ரெண்டும் சேர்ந்து வர்றது டோட்டல் ஹாமில்டோனியன். அப்ப தேர்ஃபோர் எப்படி எழுதலாம், நம்ம வந்து டோட்டல் ஹாமில்டோனியனை வந்து H cap equal to ஒரிஜினல் ஹாமில்டோனியன் பிளஸ் பர்டர்ப்டு ஹாமில்டோனியன். பர்டர்ப்டுனா அந்த அதனால எவ்வளவு ஸ்லைட்லி டிஃபரெண்ட் ஆகுது இல்ல, அந்த ஹாமில்டோனியன் ஹெச்பின்னு எடுத்துக்கிட்டோம். இங்க என்ன சொல்றாங்க, ஹெச்ச வந்து ரெண்டா பிரிக்கிறோம், அதான் வந்து H நாட் ஹெச்பி. ரெண்டுமே என்ன சொல்றோம், ரெண்டுமே டைம் இண்டிபெண்டன்ட், ரெண்டுமே என்னது டைம் இண்டிபெண்டன்டா இருக்கும். அதனாலதான் நம்ம இதை டைம் இண்டிபெண்டன்ட் பர்டர்பேஷன் தியரி அப்படின்னு சொல்றோம். ஒரிஜினல் ஹாமில்டோனியன் அண்ட் பர்டர்பிள் ஹாமில்டோனியன் ரெண்டுமே எப்படி இருக்கும், டைம் இண்டிபெண்டன்டா இருக்கும். அடுத்த H நாட் ஹெச்பி ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம் தான். அன்பர்டர்பிள் ஹாமில்டோனியன்றது கேன் பி சால்வ்டு எக்ஸாக்ட்லி. அடுத்து this perturbation is encountered in system subject to எப்ப நடக்கும், இந்த perturbation வந்து weak electric or magnetic fieldல systems subject to, சிஸ்டம்ன்றது ஒரு அமைப்பு, this ஒரு ஆட்டம். ஒரு ஆட்டமை சப்ஜெக்ட் டுனா அந்த எங்க கொண்டு வைக்கிறீங்க, வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயோ அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயோ வைக்கும் போது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உட்படும் போது ஒரு சிஸ்டம் வந்து அந்த இதுக்கு உட்படும் போது இந்த பர்டர்பேஷன் நடக்குது. அடுத்து we can write ஹெச்பின்றது எப்படி எழுதலாம், நம்ம பர்டர்பிள் ஹாமில்டோனியனை எப்படி எழுதுறோம் அப்படின்னா லாம்டா H dash அப்படின்னு நம்ம எழுதுறோம். அப்ப therefore H equal to நம்ம ஏற்கனவே என்ன ஃபார்முலா எழுதிருந்தோம், H நாட் பிளஸ் பர்டர்பிள் ஹாமில்டோனியன் ஹெச்பின்னு எழுதிருந்தீங்க. இப்ப எப்படி எழுதலாம், H cap equal to H நாட் ஓட கேப் பிளஸ் ஹெச்பின்றதான் எப்படி எழுத சொல்றோம், நம்ம வந்து அதை லாம்டா H dash வச்சு சொல்லிருக்கோம். இங்க லாம்டா அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு பேராமீட்டர், இதுக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது, டைமென்ஷன்லெஸ் ரியல் பேராமீட்டர், நாட் காம்ப்ளெக்ஸ் ரியல் பேராமீட்டர். இதோட வேல்யூ வந்து ஒன்னோட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இதோட வேல்யூ ரொம்ப ஒன்னோட கம்மியா இருக்கனால இப்ப ஹெச்பி வந்து ரொம்ப எப்படிதான் இருக்கும், ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன். ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன் என்ன, நமக்கு H psi equal to E psi. Hன்றதா H cap. இப்ப H cap க்கு மேல என்ன போடலாம், நம்ம வந்து H நாட் பிளஸ் லாம்டா H1. இப்ப H1 நம்ம H dash போட்டிருப்போம், H dash. அப்ப H cap க்கு மேல இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வரும் நமக்கு வந்து H நாட் cap பிளஸ் லாம்டா H dash இன்டு psi equal to E psi. இப்ப நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும், அதனால நம்ம என்ன பண்றோம், சையன்னு வச்சுக்கிறோம், இஎன் சை என்ன பண்ணிடுறோம், சையன்னு வச்சிருக்கோங்க.
அடுத்து in what follows we are going to consider two separate cases depending on. இது வரைக்கும் பார்த்தது நம்ம ஜெனரல் கேஸ், அதாவது நான் டீஜெனரேட் டீஜெனரேட் ரெண்டுக்கும் பொதுவான கேஸ். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல ரெண்டு கேஸ் இருக்குன்னு சொல்றான். ஒன்னு வந்து என்னது நான் டீஜெனரேட், இன்னொன்னு வந்து என்னது டீஜெனரேட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், நான் டீஜெனரேட் பர்டர்பேஷன் தியரி அது பார்க்க போறோம். நான் டீஜெனரேட்னா என்ன அர்த்தம், நான் டீஜெனரேட் டீஜெனரேட் இல்ல எனர்ஜி வேல்யூ அதாவது ஒரே ரைட் தான் வேற ஒரு எனர்ஜி லெவல் நான் டீஜெனரேட்னா டீஜெனரேட் இல்ல. டீஜெனரேட்னா என்ன, டீஜெனரேட்னா சேம் எனர்ஜி வேல்யூ டிஃபரெண்ட் குவாண்டம் ஸ்டேட். நான் டீஜெனரேட்னா ஒவ்வொரு எனர்ஜி வேல்யூக்கும் ஒரு குவாண்டம் ஸ்டேட் இருக்கும். இப்போ உதாரணமா இப்போ வந்து ஒரு எனர்ஜி வேல்யூ 5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வேல்யூனா அதுல எத்தனை பார்ட்டிகல் மட்டும் தான் இருக்கும், ஒரே ஒரு பார்ட்டிகல் மட்டும் தான், அதாவது ஒரே ஒரு ஸ்டேட், அதுக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்கும், ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் தான் இருக்கும். டீஜெனரேட்னா சேம் எனர்ஜி வேல்யூலயே 2-3 ஸ்டேட் இருக்கும், 2-3 இடங்கள்ல இருந்தாலும் அதே எனர்ஜி வேல்யூ அது பெறலாம், அது டீஜெனரேட். இது என்ன அப்படின்னா ஒரு சைக்கு ஒரு இ அல்லது ஒரு ஈக்கு ஒரே சை தான், ஒரு ஈக்கு ஒரே ஒரு சை அல்லது ஒரு எனர்ஜி வேல்யூக்கு ஒரே ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் டீஜெனரேட். அதுவே ஒரே எனர்ஜி வேல்யூக்கு நிறைய வேவ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து டீஜெனரேட். அப்ப இ எத்தனையோ அத்தனை சை இருக்கும். இங்க அங்க வந்து நான் டீஜெனரேட்ல வந்து இ ஒண்ணுதான் இருக்கும், ஆனா சை என்ன பண்ணும் அதுக்கு நிறைய இருக்கலாம். 3-fold டீஜெனரேட்னா ஒரு ஈக்கு 3 சை இருக்கும். 2-fold டீஜெனரேட்னா ஒரு இ வேல்யூக்கு எத்தனை இருக்கும், 2 இருக்கும். 6-foldனா 6 இருக்கும். அந்த மாதிரி இப்ப என்ன சொன்னா, in this section we limit our study to the case where H0 has no degenerate. H0 வந்து degenerate இல்ல. அப்ப degenerate இல்லன்னு அர்த்தம், every energy that corresponds only one eigenstate. ஒரு எனர்ஜிக்கு ஒரே ஒரு eigenstate. degenerate ஒரே எனர்ஜிக்கு நிறைய eigenstate இருக்கும். eigenstate நம்ம வேவ் ஃபங்க்ஷன் சொல்றோம், அல்லது வந்து eigenstate சொல்லலாம், வேவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம், அல்லது ஸ்டேட் ஃபங்க்ஷன் மாதிரி நிறைய வேலை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம எக்ஸாக்ட் ஹாமில்டோனியனுக்கான அந்த ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன் நம்ம என்னது H0 ψ0 ஈக்குவல் டு En0 ψn0 அந்த ஃபார்முலா எடுத்துக்கோம். For the exact eigenvalues En0 and exact eigenfunction என்னது n or not. அடுத்து the main idea of perturbation theory என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, perturbation theory main idea வந்து consists in assuming that the perturbed eigenvalues and eigenstates can both be expanded in power series in the parameter lambda. perturbation theoryல முக்கியமா என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த எனர்ஜி வேல்யூஸ அதே மாதிரி ஐகன் ஃபங்க்ஷன் ரெண்டையுமே என்ன பண்றோம், லாம்டாவுடைய பவர் சீரிஸா என்ன பண்ண போறோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அப்ப En அப்படின்றத எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றோம், நம்ம வந்து En அப்படின்றது வந்து En0 பிளஸ் அடுத்து என்னது லாம்டா En1 லாம்டா ஸ்கொயர் En2 அடுத்து என்ன வரும் லாம்டா கியூப் En3 அந்த மாதிரி வரும். அதே மாதிரி psi n அப்படின்றத ψn0 பிளஸ் லாம்டா ψn1 லாம்டா ஸ்கொயர் ψn2 எட்ஸெட்ரா இந்த மாதிரி வரும். இப்ப இந்த ஈக்குவேஷன் 2 and 3, இந்த ஈக்குவேஷன் 2 and 3 எங்க கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண சொல்றோம், நம்ம வந்து ஒன்னாவது ஈக்குவேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்க இருக்கு ஒன்னாவது ஈக்குவேஷன், இதுதான் ஒன்னாவது ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணணும். H0 plus lambda H dash psi n equal to En psi n. இப்ப psi n க்கு பதிலாகவும் En க்கு பதிலாகவும் நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்ப இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்குவோம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு, நமக்கு H0 plus lambda H dash இந்த psi n வேல்யூ என்னது, இதை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப இன்ட்டு psi n
0 plus lambda psi n 1 plus lambda square psi n 2 equal to en க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும் நமக்கு வந்து en 0 plus lambda e1 en1 plus lambda square en2 plus etc. இது en ஓட வேல்யூ. அப்புறம் இன்ட் என்ன இருக்கு நமக்கு திரும்ப psi n இருக்கு. அதே மாதிரி psi ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். அதான் வந்து கீழ வந்து நம்ம கொடுத்திருக்கோம். இது h0 plus lambda h dash இது psi n ஓட வேல்யூ. இது en ஓட வேல்யூ. இது psi n ஓட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷனை வச்சு equating the coefficients of the first 3 powers மட்டும் எடுத்துக்க போறோம். எல்லா பவர்ஸும் எடுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் 3 பவர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அத லாம்டாவுடைய பவர்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ண போறீங்க. இப்ப இதுல பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல இருந்து லாம்டாவோட ஃபர்ஸ்ட் லாம்டாவோட 0 லாம்டா பவர் 0வே நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லாம்டா பவர் 0 எங்க இருக்கு பெருக்கிட்டு பார்க்கணும். இப்ப இதுலயும் லாம்டா இல்ல இதுலயும் லாம்டா இல்ல. அப்ப இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு லாம்டா இல்லாத ஒரு டேர்ம் கிடைக்கும். வேற ஏதாவது கிடைக்குமா இந்த சைடுல LHSல வேற நீங்க வேற இல்லைங்க h0 வேற ஏதோட பெருக்கினாலும் லாம்டா வந்துடும். அல்லது இங்க ஆல்ரெடி லாம்டா இருக்கு லாம்டா h dash அதனால அதை நம்ம பண்ண முடியாது வரவே வராது. அப்ப லெஃப்ட் சைடுல என்ன மட்டும் வரும் நமக்கு h0 psi n 0 அது மட்டும் வரும். அதே மாதிரி ரைட் சைடுல en 0வையும் யாரையும் பெருக்கணும் நம்ம psi n 0வையும் பெருக்கினீங்கன்னா கரெக்டா லாம்டா இல்லாத டேர்ம் கிடைக்கும். அது மட்டும் தான் கிடைக்கும். அப்ப ஈக்குவல் டு en 0 psi n 0 இது லாம்டா பவர் 0 டேர்ம் அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிட்டோம். அது இதே மாதிரி லாம்டா பவர் 1 டேர்ம் ஈக்குவல் பண்ணுங்க. லாம்டா பவர் 1 டேர்ம்னா என்ன எதை பெருக்கணும் வரும் நமக்கு எது ரெண்டையும் பெருக்கினா லாம்டா பவர் 1 டேர்ம் வருதோ அதுக்குள்ள நீங்க சொல்லணும். இப்ப இதுல வந்து h0யும் யாரையும் பெருக்கலாம் நம்ம வந்து ஒரு லாம்டா டேர்மையும் பெருக்கலாம். அப்ப இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா லாம்டா டேர்ம் வரும். அடுத்து அதே மாதிரி இந்த லாம்டா டேர்மையும் psi n 0வையும் பெருக்கலாம். அப்ப எத்தனை டேர்ம் வரும் நமக்கு வந்து 2 டேர்ம் வருது. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து h0 psi n 1 லாம்டாவை திரும்ப எழுத கூடாது. ஏன்னா லாம்டாவை தான் ஈக்குவல் பண்றோம் ரெண்டு சைடும். அப்ப லாம்டா லாம்டா என்ன ஆயிரும் இந்த சைடும் லாம்டா பவர் 1 வரும். இங்கே என்ன வரும் நமக்கு லாம்டா பவர் 1 வரும். அதனால என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அதனால லாம்டா விட்டுறோம். எது லாம்டா பவர் 1 வருமோ அதை மட்டும் நம்ம கரெக்டா எழுதிடுறீங்க. அடுத்து இது வந்து லாம்டா h dash லாம்டா h dash தான் வந்து லாம்டா h dash-ஐயும் யாரையும் பெருக்கிறோம் நம்ம வந்து இங்க psi n 0வையும் லாம்டா h dash உள்ள h dash எடுத்துக்கிட்டோம். இந்த psi n 0 அப்படி எடுத்துக்கிட்டோம் இந்த சைடு. அது மாதிரி இந்த சைடு வந்து இதுல வந்து en 0வையும் எதையும் லாம்டா psi n 1 அப்ப en 0 psi n 1 வந்துடும். அடுத்த லாம்டாவையும் லாம்டா இல்லாத psi n 0வையும் பெருக்கிறோம். அப்ப லாம்டாவில en 1 இருக்கு. அதுவும் என்ன வருது இந்த சைடு psi n 0 வருது. சிமிலர்லி லாம்டா ஸ்கொயர் அதையும் நீங்க என்ன பண்ணலாம் நீங்க வந்து லாம்டா ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா 0வையும் லாம்டா ஸ்கொயரையும் பெருக்குனா ஒரு டேர்ம் வரும். அப்புறம் வந்து லாம்டா இந்த சைடும் லாம்டா அந்த சைடும் லாம்டா அதுக்கு ஒரு டேர்ம் வரும். அப்புறம் வந்து என்ன வரும் நமக்கு வந்து இங்கிட்டு ஸ்கொயரு அங்கிட்டு 0 அதை பெருக்கினீங்கன்னா வரும். அப்ப இந்த சைடு 2 டேர்ம் அந்த சைடு நமக்கு எத்தனை வரும் அப்படின்னா 3 டேர்ம் வரும். ஏன் இந்த சைடு 2 டேர்ம் மட்டும் வருது அப்படின்னா நமக்கு இந்த சைடுல வந்து லாம்டா டேர்ம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இதுல ஹெச்ல வந்து ஒரு லாம்டா டேர்ம் மட்டும் தான் இருக்கு. ஆனா இதுல வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா லாம்டா டேர்ம் இருக்கு லாம்டா ஸ்கொயர் டேர்ம் இருக்கு. சோ அதனால இதுல வந்து உங்களுக்கு 3 டேர்ம் வந்திருக்கும். பட் இதுல எத்தனை டேர்ம் வந்துரும்னா இந்த சைடு வந்து நமக்கு 2 டேர்ம் தான் வரும். ஏன் அப்படின்னா இதுல லாம்டாவோட முடிஞ்சு போச்சு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். சோ அதனால அடுத்து நீங்க ஐகேட் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். இப்ப இந்த 4 5 6 இந்த ஈக்குவேஷன் நீங்க வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா நம்ம இதெல்லாம் எதுவுமே பண்ணாட்டியும் கூட இப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ ஆர்டர்னா ஹெச்சோட பவரையும் ஹெச்ல உள்ள நம்பரையும் சைல உள்ள நம்பரையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா என்ன வரணும் 0 வரும். அவ்வளவுதான். ஹெச்ல உள்ள நம்பர் 0 சைல உள்ள நம்பர் 0 0 0 அது மாதிரி இந்த சைடு 0 0 போட்டுறீங்க. ஜீரோ ஆர்டர்னா ரெண்டுமே 0 இதுவும் 0 அதுவும் 0 அதை நம்ம டக்குன்னு போட்டுடலாம். HSI ஈக்குவல் டு ESI. அடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல நமக்கு 1 வரணும். 1 வரணும்னா என்னென்ன காம்பினேஷன் வரலாம் 0 1 1 0 அவ்வளவுதான். அப்ப 0 1 இது 1 டேஷ்ன்றது 1 0ன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த சைடு 0 1 1 0. அடுத்து 2 வரணும். 2 வரணும்னா என்னென்ன காம்பினேஷன் வரலாம் நமக்கு 0 2 அடுத்தது 1 1 அடுத்து 2 0. அப்ப இங்க வந்து நமக்கு 0 2 இருக்கும் 1 1 இருக்கும். இந்த எது இருக்காது நமக்கு 2 0 இருக்காது. ஏன்னா 2 0 இல்லைன்னா இங்க வந்து லாம்டா மட்டும் தான் லாம்டா ஸ்கொயர் கிடையாது. அதனால வந்து அப்ப இதே மாதிரி 0 2 கூட்டிய 2 1 1 2 இந்த சைடு வந்து நீங்க அப்படியே வரிசையா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 0 2 அடுத்து
1 1 2 0. அப்ப இந்த 0 2 1 1 2 0 இப்ப இந்த சைடு எல்லாமே ஈயும் சையும் இருக்கும், இந்த சைடு எல்லாமே என்ன இருக்கும், ஹெச்சும் சையும். அப்ப அந்த நீங்க பேரிங் போட்டு நீங்க பண்ணிக்கலாம், அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இப்ப இந்த ஜீரோ ஆர்டர்ன்றது பாத்தீங்கன்னா ஜீரோ ஆர்டர்ல யார் இருக்காங்க ஃபார்முலாவில, H0 sin 0, En0 sin 0. இது யாரு H0 யாரு, ஒரிஜினல் H0 ஹாமில்டோனியன். அதை நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்ல, அது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதனால அதை நம்ம கை வைக்க வேண்டியது இல்லை. அப்ப யாரு நம்ம கண்டுபிடிக்க போறோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர், இது ரெண்டுக்கு தான் நம்ம வந்து இது கண்டுபிடிக்க போறோம். எனர்ஜி வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போறோம், சை வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான எனர்ஜி வேல்யூ என்ன, செகண்ட் ஆர்டருக்கான ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான எனர்ஜி வேல்யூ, ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான ஐகன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி செகண்ட் ஆர்டருக்கான எனர்ஜி வேல்யூ, செகண்ட் ஆர்டருக்கான ஐகன் ஃபங்க்ஷன். இதுதான் நம்ம வந்து இப்போ ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் டு எனர்ஜி. எனர்ஜில ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல என்ன கரெக்ஷன் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, டு டிட்டர்மைன் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் EN1 தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த EN1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மல்டிப்ளை போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 5 பை என்னது sin 0. மீனிங் என்ன அப்படின்னா, ஈக்குவேஷன் 5 எது, இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, sin 0வால மல்டிபிள் பண்ண போறோம். பிராவா கெட்டாது, பிரா sin 0வால மல்டிபிள் பண்ண போறோம். இப்படி மல்டிபிள் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமான இல்ல, நேரடியா அந்த ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். பட் எப்படி வருதுன்றத நம்ம ஒரு பார்த்துக்குவோம், எப்படி கண்டுபிடிக்கலான்றத தெரிஞ்சுக்க அது போதும். மறுபடியும் அதை இதமே நீங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இல்லை, நாட் மெமரைஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 5வது ஈக்குவேஷன் எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட் 5வது ஈக்குவேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க 5வது ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தானே, ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல என்ன வரும், 2 1 0 1 வரும். அப்ப H0 sin 1 பிளஸ் திரும்ப என்னது ஹெச்ல வந்து டேஷ், இங்க வந்துருது sin 0. கரெக்டா? அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி 2 டைம் வருமா, என்ன வருது நமக்கு வந்து En 0 sin வந்து 1, sin வந்து 1. ஓகே, sin 1. அடுத்து வந்து இங்கிட்டு En வந்து 1, sin வந்து 0. இதான் வந்து ஈக்குவேஷன் 5. இது என்ன பண்ண போறோம், ரெண்டு சைடும் sin 0வால பிரா sin 0வால பெருக்க போறீங்க. அப்ப பிராவோட பெருக்கும் போது முன்னாடி போட்டு பெருக்கிடுவீங்க, அவ்வளவுதான். அப்ப இதுக்கு முன்னாடி அப்படியே பெருக்கலாமா, பிரா sin 0, அதுக்கப்புறம் இடையில என்ன வந்துடும், இந்த H0 வந்துடும், அடுத்து sin 1 வந்துடும். ஓகே, பிளஸ் இங்க அதே மாதிரி sin 0 பிரா, அடுத்து H dash sin 0. நெக்ஸ்ட் இங்க En0 இஸ் நாட் ஆபரேட்டர், அதனால அது தனியாவே வச்சுக்கலாம் நீங்க. ரைட்டா, அது வந்து ஒரு ஐகன் வேல்யூ தான், அதனால En0வை தனியாவே வச்சுக்கிட்டு இந்த sin 1ஓட sin 0வை நீங்க மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும், sin 0 sin 1. திரும்ப அதே மாதிரி En is ஐகன் வேல்யூ, ஜஸ்ட் ஸ்கேலர், அதனால அது தனியா போட்டுக்கலாம். அப்ப வந்து sin 0 sin 0, இதுதான் நமக்கு இந்த ஈக்குவேஷன். En1 போடல, பிளஸ் En1. இப்ப இதுல வந்து இது வந்து என்ன பாத்தீங்கன்னா, இது sin 0 H0 sin 1. ரைட்டா, இப்ப H0 இஸ் த ஹாமில்டோனியன் ஆபரேட்டர். H0ன்றது ஒரு ஹாமில்டோனியன் ஆபரேட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஐகன் வேல்யூ என்ன வரும், நமக்கு எனர்ஜி. ரைட்டா, அப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த sin 0 sin 1, இது sin 0, இது இருக்கிறது sin 1. அப்ப எனர்ஜி தான் நமக்கு கிடைக்கும். அப்ப தேர்ஃபோர் இது வந்து 0, இது வந்து 1. இது வந்து கண்டிப்பா என்னவா இருக்கும்னா, நம்ம வந்து ஆர்த்தாகனல் கான்செப்ட் எடுத்துக்கிறோம். ஆர்த்தாகனல் கான்செப்ட் எடுக்கும் போது ரெண்டும் வேற வேவ் ஃபங்க்ஷன். இப்போ தேர்ஃபோர் இதோட வேல்யூ என்ன வந்து நமக்கு 0. அது மாதிரி இது
இது ரெண்டும் எப்படி இருக்கு நமக்கு? இது வந்து சேமா இருக்கு. சைன் 0 இது என்ன இருக்கு நமக்கு வந்து ஹெச் டேஷ் சைன் 0 இது அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா E0 0 இது என்ன இருக்கு? சைன் 0 சைன் 1 இது நார்மலைஸ் இருந்தா இதோட வேல்யூ என்ன ஆயிரும் நமக்கு? 0. ஏன்னா ஆர்த்தாகனல் இல்ல, சரி ஆர்த்தாகனல் சைன் 0 இது சைன் 1 இது வேற சை இது வேற சை இது 0 ஆயிடும். இது வந்து ரெண்டு எப்படி இருக்கு நமக்கு? ரெண்டு ஈக்குவல் இருந்தா இதோட வேல்யூ என்னது? இது வந்து நார்மலைஸ்ட், அப்ப இதோட வேல்யூ 1. இப்ப இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுது, செகண்ட் டேர்ம் வந்து சைன் 0 ஹெச் டேஷ் சைன் 0 இது இருக்கும். அப்ப வந்து சைன் 0 ஹெச் டேஷ் இதுவும் என்னதான் சைன் 0. ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 0, அது 0 பிளஸ் போட்டுக்கலாம் ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த சைடு ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 0, செகண்ட் டேர்ம்ல en 1 மட்டும் இருக்கும், இது என்ன ஆயிரும் 1 ஆயிரும். அப்ப என்ன வந்துடும் நமக்கு? en 1. But therefore en 1 equal to எப்படி எழுதுறாங்க நம்ம வந்து sin 0 h dash sin 0. This is the en1 ஓட வேல்யூ. en1 ன்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏற்கனவே ஒரு எனர்ஜி வேல்யூ இருக்கு. என்ன எனர்ஜி வேல்யூ இருக்கு நமக்கு? E0 இருக்கு. E0ன்றது ஒரிஜினல் எக்ஸாக்ட். இப்ப நீங்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது என்ன ஆயிருக்கு? இப்ப எனர்ஜி வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த சேஞ்ச் ஆனதுக்கான ஃபர்ஸ்ட் ஆர்டர் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்றது இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப டோட்டல் எனர்ஜினா அந்த E0யும் இதை என்ன பண்ணிக்கணும்? நீங்க சேர்த்துக்கணும். ரைட்டா? இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது சேஞ்ச் ஆன வேல்யூ, அதான் en1. ரைட். இப்ப இதையே வேற வேற நோட்டேஷன்கள்ல எப்படி எழுதலாம்? இப்ப நம்ம இதுக்கு டிராக் நோட்டேஷன் என்ன பண்ணலாம்? நம்ம வந்து அதை இன்டகரலா மாத்திக்கலாமா? இன்டகரலா மாத்தீங்கன்னா என்ன வரும்? சைன் 0க்கு என்ன போடணும்? ஏன்னா இது பிராவ்ல இருக்கு, பிராவ்ல இருந்தா என்ன போடுவீங்க? ஸ்டார். அடுத்து ஹெச் டேஷ் அப்படியே போட்டுரும். ஹெச் டேஷ் வேணா ஹெச் கேப் போடுறோம்னா போட்டுக்கலாம். அடுத்து சைன் 0 டி டவு. அல்லது எப்படி எழுதலாம்? இன்னும் சுருக்கமா டிராக் நோட்டேஷன்ல இன்னும் சுருக்கமா எழுதுறதுன்னா சைன் 0ன்றத வெறுமனே எப்படி எழுதுவாங்க? நமக்கு வந்து n அப்படின்னு போடுறோம், ஹெச் டேஷ் n இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதை இன்னும் சுருக்கமா எழுதுவாங்க எப்படின்னா ஹெச் டேஷ் n ஸ்கொயர்ல ஹெச் டேஷ் n இப்படி எழுதலாம். வெறுமனே ஹெச் டேஷ் சபிக்ஸ்ல n இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இதான் அதோட மீனிங். இது எல்லாமே இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். ஹெச் டேஷ் n ஆமா, ஹெச் டேஷ் என்னன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒரு எண்ணு போட்டுக்கணும், பின்னாடி ஒரு எண்ணு. n மீன்ஸ் சைன், இதுவும் சைன். ஃபர்ஸ்ட் போடுறது ஸ்டார், அல்லது நீங்க டிராக்ல போட்டீங்கன்னா ப்ராப்ளம் எழுதி இருக்கணும். ரெண்டாவது வந்து கெட்டல் எழுதி இருக்கும், இடையில வந்து ஆபரேட்டர். இப்ப இது பாத்தீங்கன்னா யார் மாதிரி இருக்கு? இது வந்து யார் மாதிரி இருக்கு? எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ பாருங்க. நார்மலைஸ்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ என்ன போடுவீங்க? அல்லது இதை கூட உங்களுக்கு புரியாது, இது வந்து உங்களுக்கு தெரியாது. இது என்னது? ன்றது எனர்ஜிக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணணும்? அதுக்கான ஆபரேட்டர் ஹெச் கேப் ஆபரேட்டர் போடுறீங்க. முன்னாடி ஒரு சை ஸ்டார், பின்னாடி ஒரு சை டீட்டம். இஸ் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. எக்ஸ்பெக்டேஷன் அல்லது ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் Hamiltonian H dash over the corresponding unperturbed. Similar result is well known in classical mechanics. ஏன் classical mechanics க்கு similar result சொல்றோம்? ஏன்னா இது என்ன வேல்யூ சொல்றாங்க? எக்ஸ்பெக்டேஷன் அல்லது ஆவரேஜ் வேல்யூ. இது என்ன கான்செப்ட்ல சொல்றோம்? கிளாசிக்கல் எதை வச்சு சொல்றோம்? என்ன பிரின்சிபல் வந்து? எரன்ஃபெஸ்ட் தியரம் என்ன அப்படின்னா, குவாண்டம் மெக்கானிக்கல் ஆவரேஜ் வந்து எதை கொடுக்கும் நமக்கு? கிளாசிக்கல் வேல்யூ தரும், கிளாசிக்கல் ரிசல்ட் தரும். அந்த பேசிஸ்ல சொல்றாங்க. இப்ப இது வரைக்கும் பார்த்தது எனர்ஜில ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன். இப்ப நம்ம பார்க்க போறது அதே மாதிரி வேவ் ஃபங்க்ஷன். என்ன பார்க்க போறோம்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் பார்க்க போறோம். இது வந்து சை n1 ஈக்குவல் டு டைரக்டா நம்ம எழுதியாச்சு. சை n1 ஈக்குவல் டு ஃபார்முலா பாத்தீங்கன்னா சம்மேஷன் m நாட் ஈக்குவல் டு n. ஏன்னா m n ஈக்குவலா இருந்துச்சுன்னா கீழே என்ன ஆயிரும்? நமக்கு வந்து
இதுவும் இஎன் ஜீரோ வந்துடும், இதுவும் இஎன் ஜீரோ வந்துடும். அப்ப கீழே வந்து என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். ஜீரோ ஆயிட்டா நமக்கு என்ன ஆயிரும், இன்ஃபைனைட். அதனால எம்மும் என்ன பண்றது, நாட் ஈக்குவல் டு ஜீரோ போட்டுருக்காங்க. இது வந்து அப்படியே உங்களுக்கு எனர்ஜி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோமோ அது அப்படியே மேல வந்துருச்சு. பையில மட்டும் இஎன் ஜீரோ போட்டுக்க போறீங்க, மைனஸ் என்ன போட்டுக்க போறீங்க, இஎம் ஜீரோ. அதோட யாரை நம்ம மல்டிபிள் பண்றோம், ஒரு சைஎம் ஜீரோவை மல்டிபிள் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப இது அப்படியே அதர் நோட்டேஷன்ல எப்படி இருந்தலாம், நம்ம வந்து சமேஷன் எம் நாட் ஈக்குவல் டு என் சை எம் ஜீரோ ஹெச் டேஷ் சை என் ஜீரோ. இது எப்படி எழுதுவீங்க, எம் ஹெச் டேஷ் என் அது மாதிரி பையில் உள்ளது அப்படியே வந்துடும். பையில் உள்ளது இஎன் ஜீரோ மைனஸ் இஎம் ஜீரோ சை எம் ஜீரோ. இது அதர் நோட்டேஷன். இது அது நான் ஏற்கனவே சொன்னல, இந்த எம் இதை வந்து எப்படி எழுதலாம், ஹெச் டேஷ் எம் என். அப்ப ஹெச் டேஷ் எம் என் எழுதலாம், இது மாதிரி எழுதிக்கலாம். இப்ப இது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் டு த வேவ் ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தது இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் டு த எனர்ஜில ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன். இது வேவ் ஃபங்க்ஷன்ல ஏற்படக்கூடிய அந்த சேஞ்ச், ஃபர்ஸ்ட் ஆர்டர் சேஞ்ச். அடுத்தது எனர்ஜி அண்ட் வேவ் ஃபங்க்ஷன் கரெக்டட் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு நம்ம கரெக்ட் பண்ண போறோம். கரெக்டட் மீன்ஸ் என்ன அப்படின்னா டோட்டல் வேல்யூ பார்க்க போறோம். இப்போ வந்து ஏற்கனவே இருந்தது என்ன எனர்ஜி இருந்தது, இஎன் ஜீரோ. அதே மாதிரி ஏற்கனவே இருந்த வேல்யூ என்னது, வேவ் ஃபங்க்ஷன் வேல்யூ சை என் ஜீரோ. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் வந்து என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, இஎன் ஜீரோல இருந்து அதை நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். என்னது, சை என் ஜீரோ ஹெச் டேஷ் சை என் ஜீரோ. இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கொண்டு போய் நம்ம அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண ஒரு லாம்டா சேர்த்துக்கிறோம். இந்த லாம்டாவும் ஹெச் டேஷும் சேரும் போது என்ன ஆயிரும், நமக்கு ஹெச்பின்னு மாறிடும். ஏன்னா ஹெச்பியை தான் நம்ம லாம்டா ஹெச் டேஷ் வச்சிருக்கோம் ஆல்ரெடி. அப்ப இஎன் அப்ப வந்து நமக்கு என்ன ஆகுது, டோட்டல் எனர்ஜி இஎன் ஈக்குவல் டு இஎன் ஜீரோ பிளஸ் லாம்டாவை ஹெச் டேஷ் சேர்த்துருங்க. சேர்த்துட்டீங்கன்னா சை என் ஜீரோ ஹெச்பி சை என் ஜீரோ. இது டோட்டல் எனர்ஜி. அதே மாதிரி டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் ஏற்கனவே இருந்த கிரவுண்ட் ஸ்டேட் அந்த வேல்யூவை இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டரோட சேர்த்து, ஃபர்ஸ்ட் ஆர்டர் அதோட சேர்த்துக்கிறீங்க. இப்போ இதே மாதிரி செகண்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷன். செகண்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷன் வந்து நீங்க நேரடியா வந்து இதுதான் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அல்லது இதை நீங்க வச்சுக்கலாம். செகண்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷன் இது வேண்டியது, இது 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 இதுல வந்து நம்ம ஹெச் டேஷ் சப்ஸ்டிட் பண்ணி இங்க கொண்டு வந்திருப்போம். இப்ப இதுல இருந்து கொண்டு வர்றோம். இப்ப இஎன் டூ ஈக்குவல் டு சை என் ஜீரோ ஹெச் டேஷ் சை என் ஒன். இப்ப ஈக்குவல் டு இதுல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. சை என் ஜீரோ ஹெச் டேஷ் என்பது ஹெச் டேஷ் அப்படியே தான் இருக்கும் போது சை என் ஒன்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம். சை என் ஒன்னு எவ்வளோ, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் என்னது, சை என் இல்லையே, ஓகே சை என் ஜீரோவா, சை என் ஜீரோ அடுத்து ஹெச் டேஷா, ஹெச் டேஷ் திரும்ப சை என் ஜீரோ ரைட்டு டிவைடட் பை இஎன் ஜீரோ மைனஸ் இஎம் ஜீரோ. அதுக்கப்புறம் என்ன வரும், எக்ஸ்ட்ரா ஒரு சை எம் ஜீரோ. சை எம் ஜீரோ வந்து கெட்டா பிராவா, கெட்டு, சரி கெட்டு தானே, சரி. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இதை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த கெட்ட கொண்டு போய் யாரோட போடணும், இதோட ஜாயின் பண்ணிருங்க. இதை கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ணிருங்க. ஜாயின் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் நமக்கு வந்து சை என் ஜீரோ ஹெச் டேஷ் சை எம் ஜீரோ. இதோட சை எம் ஜீரோ ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இது சை என் ஜீரோ ஹெச் டேஷ் சை என் ஜீரோ டோட்டலா டிவைடட் பை உங்களுக்கு இஎன் ஜீரோ மைனஸ் இஎம் ஜீரோ. இப்ப இந்த ஈக்குவேஷன் வந்துடும் உங்களுக்கு இது. இப்ப இதுல இந்த ஈக்குவேஷன்ல நம்ம அதே மாதிரி நோட்டேஷன்ல எழுதணும் அப்படின்னா இந்த சை எம் ஜீரோ சை என் ஜீரோ இது எப்படி இருந்தலாம், ஹெச் டேஷ் அல்லது எம் என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து எம் ஹெச் டேஷ் என் எழுதிருக்கோம். இது வந்து அதே மாதிரி என் ஹெச் டேஷ் எம் எழுதிடும் டிவைடட் பை எம் என்ன என்ன இல்ல, இது வந்து என்னது எம்
M தானே. சையனுக்கு வந்து என்ன ஒண்ணு வந்து ஒண்ணு வந்து M வரும், இன்னொன்னு N வரும். அப்ப வந்து என்ன வரும் நமக்கு வந்து மாறி நாம படிக்கலாம். இது வந்து M வரும், இது வந்து N. அப்ப therefore இதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டாங்க, இதை வந்து ரெண்டாவது எழுதிட்டாங்க, இங்க வேற ஒண்ணும் இல்ல. அப்ப வந்து M H dash N, அடுத்து N H dash M வந்துருது, பைலோட அப்படியே நம்ம போடுறோம். அடுத்து EN2 இப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வருது அப்படின்னா மாடுலஸ் ஸ்கொயர் வருது. ஏன் அப்படின்னா H dash ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ், ஹெர்மிஷியன் ஆபரேட்டர். ஹெர்மிஷியன் ஆபரேட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து M H dash N வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? N H dash M ஓட ஸ்டாருக்கு ஈக்குவல். அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த M H dash N இருக்குல்ல, இந்த M H dash N அதை எடுத்துட்டு என்ன போட போறோம் நம்ம வந்து N H dash M ஸ்டார் போடுங்க. ஸ்டார் போட்டீங்கன்னா என்ன வரும் நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு சமேஷன் இருக்கட்டும் M H dash N, M H dash N எடுத்துட்டு N H dash M ஸ்டார் போட போறோம். இது வந்து இது வரும். அப்ப வந்து M H dash N into சாரி இதுக்குதான் என்ன பண்ணுவோம், அதை வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். M H dash N க்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? N H dash M ஸ்டார். இந்த ஏற்கனவே என்ன இருக்காது இங்க ஒரு N H dash M இருக்கு, டிவைடட் பை EN0 மைனஸ் EM0. இப்ப நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டையும் அதையும் பெருக்கினா என்ன வரும் நமக்கு வந்து என்ன வரும் நமக்கு ஸ்டாரையும் இப்ப சையையும் சை ஸ்டாரையும் பெருக்கினா என்ன போடுவீங்க? சை ஸ்டார் இன்டு சை ஒண்ணு இல்லை, மாடுலஸ் சை ஸ்கொயர். சை இன்டு சை ஸ்டார் ஈக்குவல் டு அதான x பிளஸ் IY இன்டு x மைனஸ் IY ஈக்குவல் என்ன போடுவீங்க? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர், அதே மாடுலஸ் ஸ்கொயர். அப்ப இது ரெண்டும் இது வந்து ஸ்டார்ல இருக்கு, இது ஸ்டார் இல்லாம இருக்கு. இப்ப இது காஞ்சுகேட், இது காஞ்சுகேட் இல்லாம இருக்கு. இப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும் நமக்கு? மாடுலஸ் ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு மாடுலஸ் போட்டுக்கலாம். மாடுலஸ் N H dash M ஹோல் ஸ்கொயர். அதான் இங்க போட்டுருக்காங்க. ஒன்னு N H dash M ஹோல் ஸ்கொயர் போடலாம், இல்ல M H dash N ஹோல் ஸ்கொயர் போடலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பா கரெக்டா வரும். பட் டிவைடட் பை EN0 பை EM0. நீங்க டைரக்டா என்ன ஃபார்முலா நீங்க இதுல படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த EN2 ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன். அடுத்து இது வந்து டெரிவேஷனுக்காக நம்ம போட்டிருக்கோம், டெரிவேஷன் பண்ணி கொண்டு வர்றது. அப்படியே இது இது அப்புறம் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஃபார்மட் தான், அவ்வளவுதான். அந்த ஃபார்மட் நீங்க பாத்துக்கங்க. அது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து இந்த M H dash N மாடுலஸ் ஸ்கொயர் எப்பவுமே மாடுலஸ்ல இருக்கிறது வந்து எப்பவுமே என்னவா இருக்கும் நமக்கு? பாசிட்டிவ். அப்ப இந்த டேர்ம் வந்து கண்டிப்பா எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். அப்ப மேல உள்ளது பாசிட்டிவா இருக்குது அப்படின்னா அப்ப அந்த EN வேல்யூ யாரை பொறுத்து அது பாசிட்டிவா நெகட்டிவா மாறும் அப்படின்னா கீழே உள்ள டினாமினேட்டர், அந்த டினாமினேட்டர் வேல்யூ பொறுத்து தான் மாறும். இப்ப EN பெருசா இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும் யாரோட? EM ஓட. ஒருவேளை EN சின்னதா இருந்துச்சுன்னா EM ஓட நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அதான் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா the sign of the EN2 is determined by the denominator. இப்ப இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு, அதாவது இது வந்து என்ன அப்படின்னா செகண்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷன். அது அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷன் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். செகண்ட் ஆர்டர் எனர்ஜி வேவ் ஃபங்க்ஷன் கொடுக்கல. ஏன்னா செகண்ட் ஆர்டர் வேவ் ஃபங்க்ஷன் ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேட்டடா வரும், பெருசா வரும். அது கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ண முடியாது, அது வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் ரொம்ப அந்த கவலையிலே பாதி உங்களுக்கு மறந்து போயிருது. அதனால வேண்டியது இல்லை. அது இன்னும் வந்து ஒரு 4-5 டேர்ம்ஸ் வரும், அது அவ்வளவு ஈஸியா நம்ம போய் இது பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதனால எனர்ஜியோட நம்ம நிப்பாட்டியாச்சு. பட் எனர்ஜி கரெக்டட் டு செகண்ட் ஆர்டர். எனர்ஜி கரெக்டட் டு செகண்ட் ஆர்டர் போது என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, டோட்டல் எனர்ஜி இப்ப என்ன ஆயிருது? EN இஸ் டோட்டல் எனர்ஜி, EN0 என்னது? கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆனது யாரை சேர்த்துருக்கோம் நம்ம? இது யாருது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் எனர்ஜி. அடுத்து இது யாருது? செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன். இது டோட்டல் எனர்ஜினா இது. வெறும் செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன் மட்டும் கேட்டாங்கன்னா இது வந்துடும் நமக்கு வந்து இந்த டேர்ம் மட்டும் வரும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் மட்டும் கேட்டாங்கன்னா
இந்த டேர்ம் மட்டும் வரும். நீங்க கீழே எழுதிங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம். இது வந்து கிரவுண்டு, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர், இதெல்லாம் எழுதிங்க.